31/7/1994. பிறந்த நேரம் 96. பிறந்த நேரம் 3:19 PM. 3:19 PM. பிறந்த இடம்மா? சிதம்பரம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்களா? மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். என்ன லக்னம் தெரியுமாமா? விருச்சிக லக்னம். வாழ்த்துக்கள்மா. இன்றைக்கி என்னம்மா லக்ன சந்தியாகவே வரீங்க. 5 நிமிஷத்தில் உங்களுக்கும் தனுசு லக்னமாக மாறும். லக்ன சந்தியாகவே வரீங்க. 3:19 PM. என்னங்கம்மா? 3:19 PM. கேட்கலாமா? 3:19 PM. அம்மா, இந்த மாதிரியான அமைப்புகளில் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. விருச்சிக லக்னமாக இருக்கும்போது அரசு வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்குமா? அதுவும் குருதசை நடந்தாலே கண்டிப்பாக கிடைக்கும். புதன் பக்தி வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ். இப்போ கேது மாறிடுச்சு, சுக்கிரன் மாறிடுச்சு. 2025 ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், குருதசை சுக்கிரபக்தி உங்களுக்கு வந்து குருதசை சுக்கிரபக்தி 8ல் மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்குமா? அரசு வேலை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குருதசை, சனி தசை, புதன் தசை 3மே வந்து யோக தசை தான். சரியா? எப்போ கிடைக்கும் குருஜி? சுக்கிரபக்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வர 3ஆம் மாதத்துக்கு 9ஆம் மாதத்துக்கு பிறகு குருதசை சுக்கிரபக்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. கல்யாணம் வந்து 2023 நடந்தது. 2023 நடந்ததா? நடந்தது. ஆனா கணவனும் நானும் ஒரு இடமா இல்ல. நல்லா சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க வேற இடத்துல இருக்காங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்திருப்பாங்க. 2023 நடந்ததாமா? ஆமாங்க. விருச்சிக லக்னம் தான். விருச்சிக லக்னத்திற்கு உங்களுக்கும் 5 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. இதுக்கப்புறம் திருமணம் இருக்கு. நல்லா இருக்கு. 2 பேரும் ஒரு இடமா இருக்கலாமா? கொஞ்சம் ஆடியோ கிளியர் பண்ணுங்க ஜெய். இதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து இருக்கலாமா? 2 பேரும் ஒரே இதில் கொஞ்சம் பிரச்சனைகள்ல இருக்கா? இல்லை குருஜி, சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் வேலை வந்து சென்னையில் இருக்காரு. சந்தோஷமாக தானம்மா இருக்கிறீங்க. இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் பௌர்ணமி அதியோகத்தில் விருச்சிக லக்னமாக இருந்தால் சுக்கிரன் 8ல் மறைஞ்சாலும் அதியோகத்தில் தான் இருக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். ஆனால் வேலை கிடைக்கிறதுல உள்ள தடை கூட சுக்கிர தசையில் கண்டிப்பாக மாறும். சுக்கிர புக்தியில் ரொம்ப நன்றி குருஜி. கண்டிப்பாக கிடைக்குமா? வாழ்த்துக்கள்மா. நல்ல ஜாதகமாக பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறீங்க. கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய சனி நல்லா இருக்குது, புதன் நல்லா இருக்குது. ஒரு 30-35 வருஷம் யோக தசைகள் நடந்தாலே அரசு வேலை கிடைக்கும். பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் அரசு வேலை கிடைக்கும். வேலை கண்டிப்பாக கிடைக்குமா? வர்ற 9ஆம் மாதத்துக்கு பிறகே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா.